ராதிகா சரத்குமார் வந்து ராதிகாவை திருமணம் செய்த பின் ராதிகாவை திருமணம் செய்யும் முன்னால் சரத்குமார் பிளே பாயாக தான் இருந்தார். எல்லா நடிகைகளுடையும் அவர் லிவிங் டூரில் இருந்திருக்காரு. ராதிகா சரத்குமாருக்கு என்ன வயசு, சரத்குமாருக்கு என்ன வயசு, அப்போ சரத்குமார் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாருன்னு ஒரு வார்த்தை. அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் 2 எஸ்கே, ஒன்று சரத்குமார், ஒன்று சிவகார்த்திகேயன். கதாநாயகி தான் அதிகமாக சம்பளம் கொடுக்குறீங்க, கதாநாயகனுக்கு கதாநாயகி ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆதங்கத்தை விடையாகவும் என்னை சந்தோஷப்படுத்துகிற விதத்தில் இந்த தாய் கிழவி லாபத்தில் எனக்கு ஒரு பங்கு தர்றதா தயாரிப்பாளர் சிவகார்த்தின்னு சொல்லியிருக்காரு. ஜெம் சினிமா செய்யறதுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்வேஸ் மெய்யழகன் காம்போ திரைப்பட நடிகர் விமர்சகராக இருக்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் சார் கூட தான் இருக்கோம். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஒரு பரபரப்பான விஷயம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ராதிகா அவர்கள் வந்து தாய் கிழவியோட சக்ஸஸ் மீட்டில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் எனக்கு தெரியாது, உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதாவது பத்திரிகையாளர்லாம் நான் வந்து ஒருவருடைய பேச்சை கூர்மையாக கவனிப்பேன். இது எனக்கு தினத்தந்தி அதிபர் தமிழர் இருந்த ஆயத்தினார் கற்றுக் கொடுத்த விஷயம். அந்த பேச்சு போக்கில் அந்த படத்தில் ராதிகாவுக்கு ஜோடியாக நடித்தவர், ஆனால் நடிக்கலை, ஃபோட்டோவில் மட்டும் அந்த கலவனை பேட்டோ காமிப்பாங்க. அவன் அந்த ஆள் திடீர்னு மேடைக்கு வந்து ராதிகாட்ட ஏதோ ஒன்று கொடுத்து கசமிச்சான்னு பேசிட்டான். உடனே அந்த அம்மா உஷாராயிட்டு, ஐயோ ஏற்கனவே என் புருஷன் கணக்கு தெரியாமல் நானே திணறிட்டு இருக்கேன், கச்சாமிச்சான்னு பத்திரிகாரங்க எழுதிட்டு இருக்காங்க, இது வேறையா அப்படின்னு ஒரு வார்த்தை. அது இல்லாமல் அந்த படத்தில் ஜப்பானில் பிறந்து மதுரையில் டாக்டராக இருக்கார் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஆமாம், அந்த படத்தில் தாய் கிழவியில் அவர் கூப்பிட்டு நல்லா நடிச்சிருக்கார். இவர் பார்த்த பிறகு என் புருஷன் அவருடைய வயசை பொய் சொல்லி ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு அப்போ தான் தெரியும். ஏன்னா இவரை பார்த்த உடனே சரத்குமார் என்னடா நல்லா இருக்கேன்னு கேட்டார். என்னங்க ஜப்பான்காரரை போய் சீனாக்காரரை போய் இப்படி சொல்கிறீங்க, என் கூட படித்தாம்மா அப்படின்னாரு. அவர் எஞ்சினார், தலைப்புறம் என்ன மாதிரி இருக்குது. அவருக்கு என்ன வயசுன்னு பாருங்கள். ராதிகா சரத்குமாருக்கு என்ன வயசு, சரத்குமாருக்கு என்ன வயசு, அப்போ சரத்குமார் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாருன்னு ஒரு வார்த்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க ராதிகா சரத்குமார். இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? இதை எந்த ஊடகமும் பெருசுபடுத்தலை. ஆனால் நாம் வந்து இந்த மாதிரி விஷயத்துங்களை பேசுவோம். கண்டிப்பாக சார். அப்போ வயசு தெரியாமலே சார் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ராதிகா. லவ் பண்ணும்போது வயசுலாம் தெரியாது, காதலுக்கு வயசு இல்லை, ஆமாம், கண்ணு இல்லை வயசும் இல்லை அப்படின்றீங்களா? அதான், கண்ணும் கிடையாது மூளையும் கிடையாது, மற்ற மட்டும்தான் தேவை. மனசு வேணும் சார் எப்போவுமே, அதான் சார் கரெக்டாக இருக்கும். இது வந்து டக்குன்னு ஓப்பனாக வந்து வெளியே சொல்கிறப்போ சரத்குமார் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்காதா? இல்லை அதை அவர் ஜாலியாக எடுத்துக்கிட்டார். ராதிகா சரத்குமாரும் அதாவது அந்த ஃபங்க்ஷன்லேயே இப்போ ஒரு முக்கியமானவரை அறிமுகப்படுத்த போகிறோம், அவர் யாருன்னு உங்களுக்கு சஸ்பென்ஸு அப்படின்னா எல்லோரும் சரத்குமார் தான் கத்துனாங்க. ஆனால் சரத்குமார் போல் படத்தில் ஃபோட்டோவாக இருக்கிற ராதிகா சரத்குமாருடைய பிரச்சனை தான் வந்தார், மதுரைக்காரர், பெரிய மிஸ் வச்சுக்கிட்டு வந்தார். அப்போ தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க. அதேமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் 2 எஸ்கே, ஒன்று சரத்குமார், ஒன்று சிவகார்த்திகேயன் இன்னும் ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் எதுவும் யோசிக்கிறேன் சார். இல்லை, அதில் ஒரு விஷயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ராதிகா மனசில் இருந்தது ஒன்று சொன்னாங்க. என்ன சொல்லிச்சுன்னா, கதாநாயகி தான் அதிகமாக சம்பளம் கொடுக்குறீங்க, கதாநாயகனுக்கு கதாநாயகி ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆதங்கத்தை விடையாகவும் என்னை சந்தோஷப்படுத்துகிற விதத்தில் இந்த தாய் கிழவி லாபத்தில் எனக்கு ஒரு பங்கு தர்றதா தயாரிப்பாளர் சிவகார்த்தின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று எல்லோரும் கைத்தட்டணும். இந்த பெருந்தன்மை யாருக்குமே வராது. இது முதல்ல சிவகார்த்தியை என் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திருக்காரு. இதை மற்றவங்களும் அறிமுகப்படுத்தணும், செயல்படுத்தணும் அப்படின்ட்டு சொன்னார் ராதிகா சரத்குமார். இதுதான் அந்த 2 எஸ்கேவா சார்? 3. ஒன்று சரத்குமார் ஏமாத்தினது, இன்னொன்று புருஷன் கணக்கு, இன்னொன்று வருமானம். இல்லை 2 வாழ்க்கையில் 2 எஸ்கேன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம், ஏன்னா அவர் முதல்ல சிவகார்த்திகேயன் தான் போட்டிருந்தார். இப்போ அவரும் எஸ்கே அப்படின்னு தான் படம் சொல்ல, எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தானே போடுறாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது விஜய்க்கு பதில் இல்லைன்னு எடுத்துக்கலாம், பதில்னு எடுத்துக்கலாம். என்னுடைய கணக்கு வழக்கு எல்லாமே என்னுடைய மனைவி ஆத்திக்கு தான் தெரியும். என் பேங்க்கில் எவ்வளோ என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஏதாவது செலவு கட்டினா என் மனைவியை கேட்டு தான் வாங்குவேன். அதாவது என்னுடைய வீட்டில் என் மனைவிக்கு சம உரிமை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது மறைமுகமாக விஜய்க்கு சொன்னார் சிவகார்த்திகேயன். அடிஸ்டார் ஒரே அடியா துப்பாக்கி, நான் குடும்பத் தலைவன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். இப்போ வந்து நான் துப்பாக்கி வாங்கினவர் கையில் அதே துப்பாக்கியில சுட்டுட்டாருன்னு சொல்ல வரீங்களா? சுட்டுட்டார்ல, இந்த துப்பாக்கியை நீங்களே வச்சிங்கன்னு கொடுத்துட்டாரு.
உங்கள் துப்பாக்கி எனக்கு வேணாம், நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டாரா? என்கிட்ட நான் தனியாக துப்பாக்கி வாங்கிக்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து ராதிகா சரத்குமார் அவங்க விஷயம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நம்ம தான் எடுத்து முன்னாடி வந்து பேசியிருக்கோம். அதே மாதிரி அவங்க எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா சார், இப்போது ராதிகா சரத்குமார் அவங்க தான் வந்து சரத்குமார் வந்து ஒரு மாதிரி ப்ளே பாயாக இருந்த காலத்தில் வந்து ராதிகா சரத்குமார் அவங்க தான் போய் ஒரு திருத்தி ஒரு குடும்பஸ்தனாக மாற்றினார்ன்றதை நம்ம முன்னாடி பேசணும். அது உண்மை. ஏன்னா சரத்குமார் வந்து ராதிகாவை திருமணம் செய்யும் முன், திருமணம் செய்த பின். ராதிகாவை திருமணம் செய்யும் முன்னால் சரத்குமார் ப்ளே பாயாக தான் இருந்தார். எல்லா நடிகைகளையும் அவர் லிவிங் டூரில் இருந்திருக்காரு. சில நடிகைகளை வீட்டுக்கு போய் எனக்கு பொண்ணு கொடுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க எல்லாம் கேட்டிருக்காரு. அதெல்லாம் அது ஒரு தனி எபிசோடு. ராதிகாவை திருமணம் செய்த பிறகு சரத்குமார் மேலே எந்த கிசுகிசும் இந்த லவ் கிசுகிசு வரவே இல்லை. அதை ராதிகா சரத்குமாரை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அடிச்சிட்டாங்க. ஒரு அடி அடிச்சிட்டாங்க. ஓகே, அதை பயப்படுத்தி விட்டார். அது இப்போ சொல்கிறப்பையும் ஜாலியாக தான் சொல்லியிருக்காங்க, சீரியஸாக சொல்லலை. எல்லாமே ஜாலி தான். அதில் இன்னொன்று சொன்னார் சிவகார்த்திகேயன், இந்த படத்தை பார்த்த பிறகு எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு, அது மாதிரி நமக்காகவும் வாழணுங்கிற இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்லாம் சொன்னார். ஒரு ஒரு எமோஷ்னல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அந்த தாய் கிழவி ஃபங்க்ஷன். நான் பெரும்பாலும் ஆடியோ ஃபங்க்ஷன் போக மாட்டேன். சரி, இந்த இப்போ விழாவுக்கு போகணுன்னு சொல்லி ஃபுல்லாக உட்காந்து கேட்டேன். அங்கே தான் இருந்திருக்கிறீங்க, நீங்கள் பார்த்துட்டு நோட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, எஸ் 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 அப்படி சொல்லி நோட் பண்ணி எல்லாம் பத்திரிக்கையாளர்னா சும்மாவா அப்படின்றீங்க. அப்புறம் ஓகே சார், நீங்கள் பயங்கரமாக நோட் பண்ணியிருக்கிறீங்க. இதே மாதிரி நிறைய விஷயம் நோட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. நம்ம நிறைய எபிசோட் போட்டே இருப்போம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஓகே, மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு கெஸ்ட்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.